டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, டெக் மகேந்திரா இந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க. என்கிட்ட வர பாதி பேர் இதை மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே என்ன ஒரு பாண்ட் இருக்குன்னே தெரியல. பிகாஸ் இந்த கம்பெனிலாம் பெரிய கம்பெனி, இல்லை டயர் 1 கம்பெனி. இதை சொன்னால் கெத்தாக இருக்கும், வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க, வெளியே சொல்லிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போட்டுக்கலாம். இதை தான் பாயிண்ட்டாக வச்சுட்டு எல்லாருமே இதை கேட்குறாங்க. இதை ஃப்ரெஷர்ஸ் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, ஆல்ரெடி நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கில்லும் அரைகுறையாக இருக்கும். வாங்கிட்டு இருக்கிறதோ ஆல்ரெடி ஒரு 4-5 லேக்ஸ் சிடிசியில் இருப்பாங்க. இப்போ ஒரு 12 to 15 லேக்ஸ் சிடிசி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. வேறு ஏதாவது மீடியம் மூலியமாக, இந்த பேக்டோர் வழியாக, அந்த மாதிரி நிறைய விஷயம் வழியாக உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரை பண்ணும்போது இந்த டயர் 1 கம்பெனிஸ் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி டயர் 1 கம்பெனிஸ் ட்ரை பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஜிவி ஃபெயில் ஆகிடும். நீங்கள் ஏன்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருங்க. ரெண்டாவது, டயர் 1 கம்பெனிஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், லேர்னிங் கர்வ் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் ஸ்கில்லை பெருசாக டெவலப் பண்ணிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளுக்கும் கம்பெனிக்கும் எந்த பாண்டும் கிடையாது. நம்ம உள்ளே போகிறது நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஸ்கில் டெவலப் ஆனால் மட்டும்தான் சிடிசி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேலரியை க்ரோ பண்ணுறது கம்பெனியோட நேம் கிடையாது. டிசிஎஸில் 10,000 ரூபா சேலரியில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறவனும் இருக்கான். பேரே தெரியாத கம்பெனியில் டெவலப்பராக ஜாயின் பண்ணி விபி வரைக்கும் டெவலப் ஆகி மந்த்லி 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோன்னு